நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தருத்திரம், பிரச்சனை, கடன் தொல்லை மாறி மாறி நம்மளை பாதிச்சுட்டே இருக்குன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எதனாலன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன செஞ்சேன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கும் நமக்கும் ஏற்பட்ட பிளவு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்து விட்டது. நமக்கு வர வேண்டிய கனத்தை தடை செய்து விட்டது. நாம் செய்கிற அக்கிரமங்கள், நம்ம அறியாத நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று நமக்கு பிளவு உண்டாக்குகிறது. அதனாலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் நினைவு கொண்டு அதை விட்டு விடுங்கள். தேவன் உங்களை மன்னிக்கவும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, தடைகளை உடைத்து உங்களுக்கு கொடுக்கவும் அவர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரண்டையில் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென்.